ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின சில பொருட்களை தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் இதுதான் அவங்களுக்கு குடம். இதில் தான் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்குவாங்க. இதுதான் பத்தாயம். அறுவடை செஞ்ச நெல்லை எல்லாத்தையும் இந்த பத்தாய பெட்டிக்குள்ளே போட்டு தான் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 2 ரூபா 3 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்த்துருப்போம்ல, அதுதான் இது. ப்ரொஜெக்டர் மாதிரி அந்த காலத்தில் இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அறுவடை செஞ்ச நெல்லை அரிசியாக மாற்றி இதில் தான் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. அடுத்தது பாதாள கரண்டி. இந்த கிணத்துக்குள்ளே ஏதாவது தொலைஞ்சு போயிடுச்சு, ஏதாவது பொருளெல்லாம் கீழே விழுந்துருச்சு, கிணத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இதை பாதாள கரண்டியை வச்சு தான் எடுத்துக்குவாங்க. இது மரப்பெட்டி, ட்ரங்க்கு பெட்டி. நம்ம இப்போ பீரோ யூஸ் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் மரப்பெட்டியை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது தராசு. 1/2 கிலோ 1 கிலோக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் எடை போட்டு சேல் பண்ணுவாங்க. இது விதைப்பெட்டி. இப்போ நம்ம கூடைன்னு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்குறோம். இது விதைப்பெட்டி. அரிசி அளந்து கொடுக்குறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது மரத்தாலான உரல். இப்போ மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் மிஷினுக்கு நம்ம போகிற மாதிரி அப்போ மரத்தாலான உரல்லையே அவங்க அரைச்சிக்குவாங்க. இது பித்தளைப்படி. நெல், பயிர், அதுக்கப்புறம் எது அளக்கிறதா இருந்தாலும் இதில் அளந்துக்குவாங்க. இது அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின சில சுவர் கடிகாரங்கள். மின்விளக்கு இல்லாத காலத்தில் அரிக்கல் விளக்கு தான் பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் அளக்கிறதுக்கு அரைப்படி, காப்படி இந்த மாதிரி படிகளை தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. அதிகமாக இருக்கிற கிலோவுக்கு 4 குர்ணி இந்த மாதிரி பேர் வச்சும் அழைச்சாங்க. இது அஞ்சரை பெட்டி. இப்போயும் நம்ம பல வீடுகளில் இந்த அஞ்சரை பெட்டி இருக்குது. இதுவும் மரக்கால் அப்படிங்கிறதும் ஒரு வகையான படி. இதில் இதுலேயே அளந்துக்குவாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆட்டுக்கல் குளவி. இதே மாதிரி அம்மிக்கல்லும் இருக்குது. இந்த ஆட்டுக்கல் குளவி, அம்மிக்கல் எல்லாமே அரைக்கிறதுக்காக அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. இப்பயும் சில வீடுகளில் இருக்குது. இது ஆட்டுக்கல் குளவியில் இன்னொரு வகை. இது உரல் உலக்கை. மாவு, அரிசி மாவு அந்த மாதிரி ஏதாவது பொடிக்கிறதா இருந்தால் இதிலேயே பொடிச்சுக்குவாங்க. அந்த காலத்தில் முரத்திலேயே உமி தனியாக, தானியம் தனியாக, 2 வகையாக தனியாக பிரிச்சுருவாங்க, புடச்சிக்குவாங்க. இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணனா அரைக்கிறதுக்காக பயன்படுத்தின கல் வகைகள். இது பருப்பு மத்து. நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.